இன்னொருத்தர் இன்னொருத்தர் பெரிய ஆள் இருந்தாரு, ஒளிவட்டம் பின்னால வச்சுக்கிட்டு இந்தியாவுடைய ஜனாதிபதி ஆனாரு, முஸ்லீம் பேரை கொண்டவரை வாஜ்பாய் அரவணைச்சாருன்னா காரணம் அவர் சத்தியமா நான் முஸ்லீம் கிடையாதுங்க. நடைமுறையில நான் பகவத்கீதை தாங்க வச்சிருக்கேன், பாருங்க நான் மாமிசம் தொட்டதே இல்லைங்க, சாப்பிட்டது இல்லைன்னு சொன்னேன். என்ன படவோட்டிக்காரர் அப்பாங்க என்று சொன்னதுக்காக அவரை ஜனாதிபதி ஆக்கினாங்க. என்ன அவர் மறுபடியும் ஜனாதிபதி ஆசைப்பட்ட உடனே கலாம் என்றால் கலகக்காரன் என்பதையும் என்ன சொன்னாரு அப்போ உள்ள முதலமைச்சர் கலைஞர் என்பது இருந்தாலும் அவரு இறந்த பிறகு அவருக்கு நான் உதவியாளராக இருந்தேன்னு ஒருத்தர் சொல்றாரு, நமக்கு தெரியாது எப்படின்னு. அவர் உடனே ஊர்ல விஜய் பின்னால் போற பெண்கள் எல்லாம் மோசம் அப்படின்னு இழிவுபடுத்தி என்ன இந்த நாட்டில் பாலியல் தொழிலாளர்கள் தாக்கி பேசி அந்த பெண்களை வரவிடாம பண்ணணும், இல்லைன்னா நகரத்துக்குள்ள நம்ம அவருடைய பரப்புரையை தாங்க முடியாது போல் இருக்கு என்று சொன்னதற்கும் எங்கிருந்தாவது அதிகாரத்தின் மையத்தில் இருந்து தலைமையில் இருந்து வழிகாட்டல் வந்ததா என்ற கேள்வி வந்துருச்சு. உடனே விஜயே இறங்கி போய் காவல்துறையிட்ட ஐயா அவர் மேல் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்ல வேண்டி வந்திருக்கு. ஆனால் அதிகாரிகள் எல்லோருமே திமுகவினுடைய சார்பாக வேலை செய்த அதிகாரிகள் தான் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள். தேர்தல் ஆணையத்திற்கும் தேர்தல் ஆணையத்தினுடைய அமலாக்கல் தொடர்புகளுக்கும் தேர்தல் அதிகாரிகளாகவும் இருக்கிறார்கள் என்று நாட்டில் போயிட்டு வரக்கூடிய எதிர்த்தரப்பினர் எல்லோரும், மக்கள் தரப்பினர், மக்கள் அமைப்பு தரப்பினர் எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால திமுக அதிகாரிகள்கிட்டயே போய் திமுக ஆட்சியில் இப்படிலாம் இருக்கு மோசம் என்பதாக திமுக ஆதரவாளர்கள் இப்படிலாம் பேசுகிறாங்கன்ட்டு புகார் கொடுத்தா என்ன நடக்கும் என்பது நமக்கு புரியல.